சொல் கேட்டு சபை நாடி வந்திருக்காங்க. பார்த்து பையன், உங்கள் பேர் என்ன, என்ன பிரச்சனை, என்ன சொல்லுங்க கொஞ்சம். சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? யூனிஃபார்ம்னா அந்த ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களா? சரி, தச்சு கொடுக்குற வேலையா? டிசைன் பண்ணது கிடையாது, பிரிண்டிங் கிடையாது. சரி, ரைட். இப்போ அது வந்து தேங்கி நிற்கா? தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் வேலை பார்க்கலா? சரி சரி. ஓம் அகதீஷாய நமக. உங்கள் பேர்? விஜயகுமார். ராசி நட்சத்திரம்? விஜயகுமார், தனுசு, மூலம். இவங்க வந்து பணியில் வந்து தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிய, இது உபரியாக இதை செய்திய. இறை வழிபாடு, சித்தர்கள் வழிபாடெல்லாம் இருக்கா? எப்படி இருக்கா? ஓம் அகதீஷாய நமக. ஆற்றல் என்ற வார்த்தையின் அதீத நிலைக்குரிய எடுத்துக்காட்டு நிலையாய் விளங்கும் அற்புத பிரபஞ்ச மகா சபையின் ஆற்றல் அறிந்து நிலை கொண்டு நடைபெறும் அற்புத பிரபஞ்ச மகா சபையில் நிலையில்லா இகலோக வாழ்வு முறைகளை ஒரு நிலையாய் அமைய வேண்டும் என்று எண்ணி வந்து அமரும் சீடர்களுக்கு, தொண்டர்களுக்கு அந்நிலையை உயர்நிலை எந்நிலை என்று கற்றுக் கொடுக்கும் அற்புத சபைதனில் சபை தொடர்பாளராக சீடராக இருக்கும் நெல்லையப்பன் காந்திமதியின் அருளாசியோடு வந்து அமர்ந்து சற்சங்க நிகழ்வில் கலந்து ஏற்றமுறை சீடராக வலம் வரும் அச்சீடரின் சொல் கேட்டு நற்சபை நாடி முத்து குளிக்கின்ற அற்புதமான அத்தலத்திலிருந்து ஏற்றமுடைய அருளாற்றலால் விளங்கி வரும் அத்தகைய பேராற்றல் கொண்ட தலம் பனிமய நிலையிலிருந்து மணல் நிலைகளிலிருந்தும் ஆற்றலாய் ஆரோக்கிய மாதா என்னும் ஆற்றல் கொண்ட அருள் தள ஆற்றல் பெற்ற அத்தலத்திலிருந்து இந்நிலை நாடி வந்து அமர்ந்த சபை தொடர்பாளருக்கு அகத்தியன் ஓம் அகதீஷாய நமக வழங்கி அத்தலத்தின் அருகாமையில் அறுபடையில் ஓர்படையாய் அமர்ந்திருக்கும் திருச்செந்திலவன் அமர்ந்த தலம் இதுவென்று உணர்ந்து அத்தலம் நாடி வந்த உமக்கு அகத்தியன் ஆசி வழங்கி நற்பணி ஓர் பணி ஆற்றி அப்பணியின் இடைப்பணியாய் ஆற்றுகின்ற பணிகளின் தொய்வு நிலை கண்டு அத்தொய்வு நிலையை அகன்று அது உய்வு நிலை பெற வேண்டும் என்று உயராசி பெற எண்ணி சித்தனிடம் வினவி அகத்தியன் ஆசி பெற வேண்டி வந்து நிற்கும் உம்மை அகத்தியன் யாம் நல் ஆசி கொண்ட கரங்களால் வழங்கி இறை சபை நாடி 3 முறை இறை சபை நாடி 3 கோமாதா நற்பூஜை காண உமக்கு அகத்தியன் நல் அருளானை இடுகின்றோம். பிரம்ம முகூர்த்த வேளைதனில் நடைபெறும் அற்புதமான ஏகாதசிக்கு அடுத்தாற்போல் வருகின்ற ஆற்றல் கொண்ட வாசி பெருநாளினுடைய அற்புத கோமாதா பூஜை தொடர்ந்து 3 கோமாதா பூஜைகளில் வந்து கலந்து கொண்டு ஆற்றல் கொண்டு அகத்தியன் கூறுகின்ற ஆசி மொழிகளை காதார கேட்டு அமர்ந்து உணவுண்டு பசியாரி இளைப்பாரி களைப்பாறுவதே உமக்கு யாம் கூறும் ஆகமம் என்று அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் வழங்கி
3 பூஜைகளுக்கு தவறாது வந்து கலந்து கொள்கின்ற பொழுது 3வது பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வு சற்சங்க நிகழ்விற்குள்ளாக உம்முடைய தொய்வு நிலை, உய்வு நிலை, உயர்வு நிலை பெறுவதற்குரிய அறிகுறிகள் தென்படும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுடன் சிவத்திருநீற்று சாம்பல் பெற்று தான் பணிபுரியும் அத்தலமதில் வைத்து பால திரிபுர சுந்தரியினுடைய திருவுருவ படத்தினை உமது பணி ஆற்றும் தலத்தில் வைத்து வணங்க அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புதமாக சபை, இச்சபை அருளாற்றல் கொண்ட இறை அமர்ந்து உரையாடும் சபை, இறையே அமர்ந்து ஆசி கூறும் சபை என்றும், மானிடர்கள் நடத்தி நிகழ்த்தும் சபையல்ல, உரையல்ல, இது இறைவன் அமர்ந்து உரையாடும் உரை என்று உமது அடி ஆழ்நிலை மனதில் நம்பிக்கையோடு வலம் வருகின்ற பொழுது அற்புதமாய் எந்நிலையும் நல்நிலையாய் அமையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்.